ஆனிவர்சரி ஸ்பெஷல் ப்ரௌனி பண்ணலாமா? இது எங்களோட 7th இயர் ஆஃப் வெட்டிங் ஆனிவர்சரி. இப்போ தான் கல்யாணம் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 7 இயர்ஸ். வீக் டேஸில் பெருசாக எந்த பிளான்ஸுமே இருக்காது. ஒர்க் ரொட்டீனில் போயிடும். லஞ்சும் ரொம்பவே சிம்பிள் தான். அதனால் ஈவினிங் போல் ஏதாவது ஸ்வீட் ரெடி பண்ணலான் இருந்தேன். ஹல்வா, கேசரி, பாயாசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு யாருக்குமே சுத்தமாக பிடிக்காது. அதனால் எங்கள் 3 பேத்துக்கும் ரொம்ப காமனாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனி லவ்வர்ஸ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ப்ரௌனி பிடிக்கும். அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் போல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மோஸ்ட்லி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி ரொம்ப ஃபேண்டஸியாலாம் இருக்காது. ஸோ ஏதாவது கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஷேர் பண்ணிக்குவோம். அண்ட் எல்லாருமா சேர்ந்து டின்னருக்கு போவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நேற்று ஷேர் பண்ணியிருந்த வெட்டிங் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் எங்களுக்காக, எங்கள் ஃபேமிலிக்காக, எல்லாருக்காகவும் நிறைய துவா செஞ்சுக்கோங்க. எப்பயும் செய்கிற ப்ரௌனியை விட இந்த தடவை நிறைய சாக்லேட்ஸ்லாம் போட்டு லோட் பண்ணி பண்ணலான் இருந்தேன். இதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நிறைய சாக்லேட்ஸ் லோட் பண்ணனால நல்லா ஃபட்ஜியாக இருந்துச்சு. இது கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்கும். ரெசிபி வேணால் நெக்ஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.